4 பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீயிங் மினிமலிசம் இன் அ ப்ராக்டிக்கல் வே தான் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி ரொம்ப ஆக்சுவலி வெயிலாக இருக்குது. எனக்கு வெயில் மட்டும் கிடையாது, நிறையா டைமில் வேலை அதிகமாக இருந்தாலே ரொம்ப ஹெக்டிக் ஆகும். ஆனால் வெயிலில் வந்து எனக்கு சுத்தமாக எந்த வேலையுமே செய்ய பிடிக்காது. அந்தளவுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். இந்த சம்மர் எப்படி கடக்க போகிறோன்னு நினச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எனிவேஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாருக்குமே அதுதான். ஸோ நான் வந்து லைஃப் பிளான்ஸை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். ஸோ மினிமலிசம் கான்செப்ட் வைஸ் நான் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் மெயின்டைன் பண்ணுறேன்னு நான் முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு பிளான்ட் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுனால என்னால் ஈஸியாக வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்த டெனண்ட் பார்த்திங்கன்னா நிறைய லைஃப் பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்களால வந்து அதை மெயின்டைன் பண்ணதோ இல்லையோ, அவங்க கொஞ்சம் மெஸ்ஸாக தான் இருக்கும். இட்ஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் 2 பேருமே ஒர்க்கிங்காக இருந்தாங்க. அவங்களால ஓகே, அவங்களுக்கு அது பிடிச்சிருந்துன்னு மெயின்டைன் பண்ணாங்க. பட் என்னால் வந்து அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பட் ஸ்டில் ஏன் நான் ஒன்று ஆப் பண்ணேன்னா, மெயினாக வந்து அதுக்கு டெய்லி தண்ணி போடணும். அதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் விழும் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணுன்றதுக்காக, ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு பிளான்ட் ஆப் பண்ணிட்டேன். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, மினிமலிசமில் க்ளீனிங் ஒர்க் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து என்னோடய அம்மா வீட்லேயும் சரி, என்னோடய இன்லாஸ் வீட்லேயுமே சரி, நிறைய சாமி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. டெய்லியுமே பூ வைப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த பூ எடுக்க மாட்டாங்க, அதுக்கு மேலேயே ஒரு புது பூ வைப்பாங்க. அதுக்கப்புறம் பத்தி சாம்பிராணிலாம் எரிஞ்சது அப்படியே இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப மெஸ்ஸாக இருக்கும். நான் வந்து சும்மா சொல்லிகிட்டே இருப்பேன், இப்படி இருந்தால் லக்ஷ்மி தேவி உள்ளே வர மாட்டாங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருப்பேன். இது வந்து ஹிந்துசம், அப்புறம் கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம் அந்த மாதிரி நான் மீன் பண்ணி எதையுமே சொல்ல. ஸோ எந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பிளேஸாக இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு நீட் அண்ட் க்ளீனாக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஒரு வைப்ஸ் வந்து வரும். ஸோ அதை ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் அந்த ஸ்பேஸில் வந்து திங்ஸ் இருந்தால் ரொம்பவே நல்லது. கடவுளுக்கு வந்து எந்த உருவமும் இல்லைன்றது என்னோட கான்செப்ட். அதனால் ஒரே ஒரு பிள்ளையார்லேயே எல்லாருமே இருக்கார் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் இது இல்லைன்னா வேறு ஏதாவது கூட நான் மாற்றுவேன். இந்த பூ வந்து லாஸ்ட்டு டீக்ளட்டர் வீடியோவில் ஒருத்தவங்க பார்த்துட்டு, நான் இதை டிஸ்கார்ட் பண்ணுறேன் யூஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னபோது, நீங்கள் இதை சாமி கூட யூஸ் பண்ணலான்னு சொல்லி செம்மையாக ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க. எனக்கு கூட அது தோணவே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கே வந்து அதை அடாப்ட் பண்ணியாச்சு. ரொம்ப தேங்க்யூ. இது ரொம்பவே ஒரு நல்ல ஐடியா. அது வச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த பொருளுக்குமே ஒரு யூஸ் வந்த மாதிரி இருக்குது. இத்தனை நாள் வாங்கி யூஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு அந்த பொருளுக்கு வந்து எனக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கம்மியான திங்ஸ் இருந்ததுனால தான் என்னால் இந்த ஸ்பிரிச்சுவல் பிளேஸை வந்து மெயின்டைன் பண்ணி க்ளீனாக என்னால் வச்சுக்க முடியுது. நான் மோஸ்ட்லி வந்து ஒரு 2 days ஒன்ஸ் டெய்லியுமே வந்து அதை தொடச்சி நீட் பண்ணிடுவேன். பிகாஸ் திங்ஸே இல்லை இல்லையா, ஸோ ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அண்ட் இது எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கொடுக்குது. எனக்கு வந்து இது ஈஸியாக இருக்கிறனால நான் வந்து இதை ஆப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நிறையா சாமி ஃபோட்டோ தான் வைக்க பிடிக்கும், எனக்கு நிறையா சாமி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ரீஆர்கனைசேஷன். மெயினாக வந்து இது கிச்சனில் சொல்லலாம், எல்லா இடத்துலையுமே சொல்லலாம். பட் ஸ்டில் கிச்சனில் ரொம்பவே, பிகாஸ் நம்ம டெய்லியுமே வந்து சமைப்பாங்க, எல்லார் வீட்லேயுமே சமைப்பாங்க. அப்போது என்னால் வந்து உடனே டக்குன்னு மூடி வைக்க முடியாது. பிகாஸ் நான் வந்து ஒரு 1/2 hourலேருந்து 45 minutesக்குள்ளே நான் எல்லாத்தையுமே வந்து மார்னிங் அண்ட் லன்ச்சுமே நான் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 3 to 4 minutesக்குள்ளே டக்குன்னு ரீஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். இன்னுமே வந்து ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் வந்து நான் கண்டுபிடிக்கல. கிச்சனுக்கு கம்மியாக தான் திங்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு அதுக்கான வேஸை வந்து நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அப்படி கண்டுபிடிக்கும் போது ஏன் வந்து இவ்வளோ லேட் பண்ணுறேன்னா, டக்குன்னு எனக்கு வந்து அதை ரீஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் இப்போதைக்கு இருக்கிறத வந்து என்னால் ஒரு 3 to 4 minutesக்குள்ளே நீட்டாக எடுத்து வைக்க முடியும். அண்ட் மசாலா பேக்கெட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதெல்லாம் வந்து ஏன்னா ஓப்பன் பண்ணியிருப்போம், அந்த கிளிப்பு போட்டு அதை அங்கங்கே வைக்கும்போது மெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மட்டும் இப்போதைக்கு ஒரு கண்டெய்னர் வாங்கலான்ற ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அண்ட் சின்ன மசாலா பேக்கெட்ஸ்க்கெலாம் எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு வேளை நீங்கள் பார்க்குற யாருக்காவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு பெரிய மசால் யூஸ் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி ஒரு லாக்டோஜன் பாக்ஸ் வீட்டில் இருந்தது. ஸோ அதில் போட்டு வச்சுருக்கேன். வேறு கண்டெய்னர் வாங்கிக்கலாம், பிகாஸ் நான் இன்னும் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 4th விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக என்னால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ண முடியுது. ஏன்னா நிறைய சாய்ஸஸ் இருந்தால் தான் செலக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேக், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஸ்லிப்பர் அப்படிங்கும்போது எனக்கு அந்த சாய்ஸ் பற்றி யோசிக்க வேண்டிய டைமே எனக்கு கிடையாது. ஸோ லிசன், ஆல்ரெடி நான் சொல்கிறேன், அது எப்படி ஒரே பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கும் செட் ஆகும். மேபி நீங்கள் உங்களுக்கு அப்படி தோணலாம்.
ஆனால் அது உங்களோட லைஃப் ஸ்டைல். எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து அந்தளவுக்கு ஃபேன்சியாக போனால் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எந்த இடத்துக்கு போனாலுமே எனக்கு இந்த ஒரே ஸ்லிப்பர் அண்ட் ஒரே பேக் போடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றனால எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து எல்லாத்தையும் என்னால் செலக்ட் பண்ணி டக்குன்னு கிளம்பி ஒரு இடத்துக்கு வந்து நான் வந்து போக முடியுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அண்ட் மினிமலிசம் அண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.